அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு சிறப்பு வாய்ந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரியான இன்றைய நாளில் துலாம் ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம் என்றதாங்க சொல்ல வேண்டும். காரணம், உங்களுடைய ராசிக்கு வரஸ்தானமான கன்னி ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே சக்தி வழிபாட்டால் சகலம் தீர்க்கும் மாதமாக இந்த புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேரும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களான நீங்கள் ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கு மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவினுடைய துணைவிகளான துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும், பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி விழா. அது மட்டுமில்லாமல் இந்த நவராத்திரியை பொறுத்தவரை சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அதே போல் அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள்படும். 9 இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது 22/9/2025 அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் முதல் இல்லங்களில் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 அன்று துர்காஷ்டமி, அதாவது 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்ள வாழ்க்கை நடத்த இயலும். எனவேதான் வீரம் தரும் துர்கா தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்களும், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர். தேவர்கள் உடலை அசைக்க தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. இதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். இதன் சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்கள் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்று தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களும் வழிபாட்டு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக விநாயகர் விரதம், அதாவது புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகரை நம் மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மன சுத்தத்தோடு செய்து நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பது விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி அன்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தை நாம் மேற்கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மகாலட்சுமி விரதமும் மேற்கொள்ளப்படுகிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சியாக 16 நாட்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து 12 முடிச்சுக்கள் கொண்ட கயிற்றை, அதாவது சரடை, வலக்கையில் கட்டி கொள்வார்கள். இந்த விரதத்தால் பிள்ளை பேறு கிடைக்கும் என ஐதீகமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் ஜேஷ்டா விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று ஜேஷ்டா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவர் பேச்சு வழக்கில் மூதேவி என்று அழைப்பார்கள். அதே போல்
சஷ்டி லலிதா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சர்வ மங்களம் கிடைக்க பெறும். அது மட்டுமில்லாமல் இந்த புரட்டாசி மாத தேய்பிறை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நவராத்திரியினுடைய சிறப்பே கொலு அமைப்பதுதான். அந்த வகையில் கொலு அமைப்பதன் சிறப்புகள் என்ன, கொலுப்படிகள் அமைக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, கொலுப்படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகள் ஆகியவற்றை வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஐந்தாவது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். ஆறாவது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகள் இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படியில் தேவர்களின் தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்கை ஆகிய மூவரின் உருவங்களை வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் உச்சமடைந்திருக்கிறார். சில விரயங்கள் இருந்தாலும் கூட நன்மைகள் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் உண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. உங்களுடைய ராசி சுக்கிரன் 11 இருப்பதால் விருந்தினர்களுடைய வருகையால் இல்லம் மகிழ்ச்சி பெற இருக்குதுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்க இருக்கு. திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான சாதகமான கிரக நிலைகள் உள்ளன. சிலருக்கு விரும்பிய இடத்தில் உத்தியோக மாற்றம் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகள் ஆகியவற்றிற்கு எளிதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலை இருக்குங்க. ராகு 5 இருப்பதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு வயிறு, கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரலாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தொழில் முயற்சிகளை முதலீடுகளை அதிகரிக்க வேண்டாங்க. புதிய முயற்சிகளிலும் இப்போது இறங்க வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகாமையுள்ள கோவிலுக்கு ஏதேனும் ஒரு நாள் சென்று அரை மணி நேரம் சேவை செய்வதன் மூலம் இறைவனின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுது.